கூட்ட தலைவர் அவர்களே, என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரன், அரியநேந்திரன், யோகேஸ்வரன் அவர்களே, எதிர்வரும் வடமாகாண சபை தேர்தலிலே போட்டியிடுகிற மதிப்புக்குரிய வேட்பாளர்களே, கிழக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சி தலைவர் திரு தண்டாயுதபாணி அவர்களே, நீண்ட நேரம் இந்த பரப்புரை கூட்டத்திலே அமர்ந்திருந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிற அன்பான உள்ளங்களே, உணர்வதற்கு முதலிலே என்னுடைய அன்பான வணக்கங்கள். நேற்று முன்தினம் இந்த வடமாகாண சபை சம்பந்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டோம். நேற்றைய பத்திரிகைகளிலே அது வெளிவந்தது. அது வெளிவந்த கையோடு அரசாங்க தரப்பினர் அதை குறித்து பேச தொடங்கிவிட்டார்கள். இன்றைய பத்திரிகைகளிலே பலவிதமான விமர்சனங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை குறித்து வெளிவந்திருக்கின்றன. சில ஆங்கில நாளேடுகளை நான் பார்த்தேன். தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கின்றன. ஆசிரியர் தலையங்கம் கூட இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார்கள்? தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் திரும்பவும் பிரிவினைவாதத்திற்கு வித்திடுகிறார்கள். அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே திரும்பவும் அவர்கள் பிரிவினையை கிளப்புகிறார்கள், தனிநாடு கோருகிறார்கள் என்றெல்லாம் எழுதப்படுகிறது. எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஒன்றும் புதிதாக சொல்லிவிடவில்லை. 60-65 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வந்திருக்கிறது யதார்த்தமான விடயங்களைத்தான் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் ஒரு தனி தேசிய இனம். இந்த நாட்டிலே தொன்று நாங்கள் வாழ்ந்து வந்திருக்கின்றோம். வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே பூர்வீகமாக நாங்கள் பாரம்பரியமாக வாழ்ந்து வந்திருக்கிறோம். ஆனபடினாலே இது எங்களுடைய தாயக பூமி என்று நாங்கள் கருதுகிறோம். இதன் காரணமாக சர்வதேச சட்டங்களின் அடிப்படையிலே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தனி தேசிய இனமாகிய நாங்கள் எங்களையே ஆளக்கூடிய உரிமையை சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் நாங்கள் கொண்டிருக்கிறவர்கள். 1952ஆம் ஆண்டு திருவண்ணாமலை மாநாட்டிலே தமிழரசு கட்சி எடுத்த தீர்மானத்திலே இது அடங்கியிருந்தது. தொடர்ச்சியாக இதுதான் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. இதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. இந்த 60-65 வருட காலத்திலே போராட்ட வடிவங்கள் மாறி இருக்கின்றன. ஆனால் போராட்டம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. மாறி மாறி வித்தியாசமான சூழ்நிலைகளிலே நாங்கள் எங்களுடைய போராட்ட வடிவங்களை மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. போருக்கு பின்னரான இந்த சூழ்நிலையிலே எங்களுடைய போராட்ட வடிவம் மிகவும் கவனமாக ஒரு கத்தியின் விளிம்பிலே நடக்கிறதை போன்ற ஒரு அணுகுமுறையை கொண்டது. ஏனென்றால் இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்ற ஆதரவு அனைத்தும் சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவாக நாங்கள் சேர்ந்து கொண்டு முன்னேறுகிறதான ஒரு ராஜதந்திர போர். ராஜதந்திரம் என்பது ஒரு வெறும் அரசியல் கட்சியாக செயற்படுகிற ஒரு கட்சியினாலே செய்ய முடியாத ஒரு விடயம். ஏனென்றால் ராஜதந்திரத்திலே ஒரு அமைப்பு ஈடுபட்டிருக்கிற போது எல்லா விடயங்களையும் பகிரங்கமாக பேச முடியாது, எல்லாவற்றையும் மக்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிற ஒரு அமைப்பு மக்களிடத்திலே ஒரு வெளிப்படை தன்மையை வைத்துக் கொள்ள வேண்டும், மக்களுடைய ஆதரவை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த கடந்த
3 ஆண்டுகளாக இந்த ஒரு இக்கட்டான ஒரு போராட்ட வடிவத்தை அரசியல் கட்சியாக இருந்து கொண்டு ராஜதந்திர போரிலே நடத்தி கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு, ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த போரிலே, இந்த போராட்டத்திலே எங்களுக்குரிய உரித்தை, எங்களுடைய பிறப்புரிமையை, எங்களுடைய சுயநிர்ணய உரிமைக்கு நாங்கள் உரித்தானவர்கள், அது எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அது ஒன்றும் சட்டவிரோதமான செயல் அல்ல. இது எங்களுடைய உரித்து நியாயமானது என்று சொல்லுகிறதை சர்வதேசம் கேட்டு அதை அனுமதித்து அதற்கு ஆதரவு நல்குகின்ற ஒரு போராட்டம். இலங்கை அரசாங்கம் என்ன செய்தது? போர்க்காலங்களிலே போரிட்டவர்களை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தி சர்வதேசத்தினுடைய ஆதரவை பெற்றுக் கொண்டது. எந்த அளவுக்கு அந்த ஆதரவை பெற்றுக் கொண்டது என்று சொன்னால் 30க்கும் மேற்பட்ட நாடுகள் தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாத இயக்கம் என்று சொல்லி தடை செய்திருந்தார்கள். அந்த அளவுக்கு இலங்கை அரசாங்கம் தன்னுடைய வியூகத்தை வகுத்து இது பயங்கரவாதம், இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சர்வதேச சமூகம் உதவ வேண்டும் என்று சொல்லி பிராந்திய வல்லரசினதும் உலக வல்லரசினதும் உதவியை வெகுவாக பெற்று, அப்படியாக பெற்ற காரணத்தினாலே அவர்கள் அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். யுத்தத்திலே வெற்றி அடைந்தோம் என்று மமதை பேசுகிறார்கள். ஆனால் இந்த 3-4 வருட காலங்களுக்குள்ளே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய மக்கள் சார்பாக செய்கின்ற இந்த ராஜதந்திர போரிலே அந்த 30 நாடுகள் மட்டுமல்ல, அதற்கு மேற்பட்ட நாடுகளையும் கூட தமிழ் மக்கள் சார்பாக செயற்பட வைத்திருக்கின்ற உண்மையை நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கு பிராந்திய வல்லரசாக இருக்கட்டும், உலக வல்லரசாக இருக்கட்டும், உலகத்தில் எந்த நாடாக இருக்கட்டும், அநேகமான நாடுகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் மக்களுடைய நியாயமான பிரதிநிதிகள், தமிழ் மக்களுக்கு நியாயமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் அபிலாஷை ஒன்று உண்டு, அது செயற்படுத்தப்பட வேண்டும், அது நிறைவேற்றப்பட வேண்டும், அதை மக்கள், அந்த தமிழ் மக்கள் அடைகிற வடிவிலே ஒரு அரசியல் தீர்வு கொடுக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கின்றன. அப்படியாக சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற வேளையிலேதான் எங்களுடைய அணுகுமுறை மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. எங்களுடைய அணுகுமுறையை குறித்து பல சமயங்களிலே பலர் விமர்சிக்கிறார்கள். ஆனால் ஒரு இக்கட்டான ராஜதந்திர போரிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமை ஈடுபட்டிருக்கிறது என்பதை விளங்குகிறவர்களுக்கு அது தெளிவாக இருக்கிறது. இந்த அணுகுமுறை எப்படியானது? 13ஆம் திருத்தம் என்கின்ற இந்த மாகாண சபை அமைப்பை நாங்கள் எங்களுடைய அரசியல் அபிலாஷையை அடைகிறதாக ஒரு காலமும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. ஆனபடியினாலே நாங்கள் அதை நிராகரித்தோம். அது தேர்தலிலே போட்டியிடவில்லை. அதனால்தான் 1987ஆம் ஆண்டுக்கு பின்னர் தான் இந்த யுத்தம் அகோரமாக இடம்பெற்றது. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தோமாக இருந்தால் இதற்காக நாங்கள் யுத்தம் பண்ணினோம். ஆனால் இன்றைக்கு மாறுபட்ட சூழ்நிலையிலே சர்வதேச சமூகம் இது பயங்கரவாதம் என்று இலங்கை அரசாங்கம் சொல்லி முடிவுக்கு அந்த யுத்தத்தை கொண்டு வந்திருக்கின்ற காரணத்தினாலே, அப்படியாக இலங்கை அரசாங்கம் அவர்களுடைய ஆதரவை பெறுகிற போது அவர்களுக்கு பெருவாரியாக ஒரு வாக்குறுதியை கொடுத்துத்தான் அந்த ஆதரவை பெற்றார்கள். என்ன அந்த வாக்குறுதி? இருக்கின்றது பயங்கரவாதம், அதை அழிக்க உதவி செய்யுங்கள். அப்படி உதவி செய்வீர்களாக இருந்தால் தமிழ் மக்களுடைய நியாயமான அரசியல் அபிலாஷைகளை நாங்கள் நிறைவு செய்வோம். தமிழ் மக்களுக்கு ஏற்ற அரசியல் தீர்வை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். அதிகார பகிர்வின் மூலமாக, ஒரு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வின் மூலமாக தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் சந்திப்போம் என்று இலங்கை அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியின் காரணமாகவும் தான் அவர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஆதரவை சர்வதேச சமூகத்திலே பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் போரின் இறுதியிலே அதை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு இலங்கை அரசாங்கம் தன்னுடைய வாக்குறுதிகளை மீறி செயற்பட ஆரம்பித்தது. தமிழ் மக்களை எப்படியாக காலாகாலமாக ஏமாற்றினோமோ,
ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டு கிழித்தறிந்தோமோ அதே போல சர்வதேச சமூகம் கொடுத்த வாக்குறுதியையும் கூட நாங்கள் கிழித்தறிந்து செயற்படலாம் என்ற நினைப்பிலே அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனபடியினால்தான் இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் ஒரு இக்கட்டான நெருக்கடிக்குள்ளே வந்திருக்கிறது. ஆனபடியினால்தான் என்றுமே இல்லாதவாறு ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் மனித உரிமை உயர்ஸ்தானிகர் இந்த நாட்டுக்கு 7 நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். ஒரு நாட்டுக்குமே ஒரு மனித உரிமை உயர்ஸ்தானிகர் இத்தனை நாட்கள் விஜயம் செய்தது கிடையாது. முதல் தடவையாக 7 நாள் நீண்ட விஜயம் ஒன்றை இந்த பிரதேசத்துக்கு செய்திருக்கிறார். செய்தது மட்டுமல்ல, வளமையாக ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர்கள் வந்து போகிற போது என்ன செய்வார்கள்? அரசாங்கத்தை காட்டுகிறதெல்லாம் பார்ப்பார்கள், சரி நல்லதற்கு புகழ்வார்கள். சில இக்கட்டான விடயங்கள் இருந்தால் முதல்ல அரசாங்கத்தோடு பேசிக் கொள்வார்கள். இந்த விடயங்களிலே எங்களுக்கு சில கரிசனைகள் இருக்கிறது. நான் நாட்டை விட்டு போவதற்கு முன்பதாக கடைசியாக செய்கிற பத்திரிகையாளர் மாநாட்டிலே இவற்றை நான் சொல்லுவேன் என்று சொல்லி அரசாங்கங்களோடு சேர்த்துதான் அது எழுதப்பட்டு வாசிக்கப்படும். அதுதான் வழக்கம். அந்த வழமைக்கு புறம்பாக இன்றைக்கு ராய்ட்டர்ஸ் நியூஸ் ஸ்தாபனம், உலகத்திலே இருக்கிற பல்வேறு நிறுவனங்கள் இந்த அம்மையார் செய்த அந்த பகிரங்க பேட்டியை குறித்து எழுதிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருபோதும் இல்லாதவாறு வழக்கத்துக்கு மாறாக செயற்பட்டு இலங்கை அரசாங்கத்தை கடுமையாக சாடி இருக்கிறார். இது முன் அப்போது நடைபெறாத ஒரு விடயம். அந்த நாட்டிலே இருந்து கொண்டு என்னுடைய அறிக்கையிலே பிறகு கொடுப்பது வேறு விடயம். ஆனால் அந்த நாட்டிலேயே இருந்து கொண்டு எதேச்சதிகார போக்கை இந்த நாடு கடைபிடிக்கிறது என்று கடுமையாக சாடியிருக்கிறார். சாதாரணமாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்திலே நடைபெறுகிற ஒன்று அல்ல என்று பல விமர்சனங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏன் இந்த நிலைமை இலங்கை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டது? சர்வதேச சமூகத்துக்கு கொடுத்த வாக்குறுதிகளை துச்சமாக தமிழ் மக்களை ஏமாற்றியதை போல உலக நாடுகளை ஏமாற்றலாம் என்று மமதையோடு செயற்படுகிறதாலே வருகிற விளைவு இது. இந்த சூழ்நிலையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்களும் சர்வதேச சமூகத்தினுடைய எதிர்ப்பை சம்பாதித்துக் கொள்ள வேண்டுமா? அல்லது சர்வதேச சமூகத்துடைய ஆதரவு எங்களுக்கு கழிந்து வருகிற போது அதை இன்னுமாக கூட்டி அதை இரட்டிப்பாக ஏற்படுத்தி இலங்கை அரசாங்கத்தை இன்னும் நெருக்கடிக்குள்ளே தள்ளி எங்களுடைய அரசியல் சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ள முனைவதா? நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். புத்திசாலித்தனமாக சிந்திக்க வேண்டும். எங்களுடைய அணுகுமுறைகளை குறித்து சிந்திக்க வேண்டும். ஆனபடியினால்தான் 30 வருடங்களாக நாங்கள் ஏற்கிறாத 25 வருடங்களாக நாங்கள் ஏற்கிறாத இந்த மாகாண சபை முறையிலே நாங்கள் இந்த மாகாண சபை தேர்தலில் கூட போட்டியிடுகிறோம். இது எங்களுக்கு தீர்வு என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டு போட்டியிடவில்லை. ஆனபடியால்தான் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறோம். எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டிலே எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் எங்களுடைய அணுகுமுறையிலே பாரிய மாற்றம் ஒன்று உண்டு. மாறுபட்ட சூழ்நிலையிலே எங்களுடைய அணுகுமுறை மாறி இருக்கிறது. இது எங்களுடைய மக்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். எங்களுடைய அணுகுமுறை மாறின காரணத்தினால்தான் இந்த மாகாண சபையை நாங்கள் எங்களுடைய அரசியல் சுதந்திரத்தை அடைவதற்கான ஒரு படிக்கல்லாக நாங்கள் உபயோகிக்கிறோம். இலங்கை அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவேன். ஏன் இருக்கிறதை கூட அமல்படுத்தாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். போலீஸ் அதிகாரங்கள் இன்னும் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் கொடுத்த வாக்குறுதி திரும்ப திரும்ப கொடுத்த வாக்குறுதி, பல கூட்டறிக்கைகளிலே கொடுத்த வாக்குறுதிகள். முதலாவது பகுதி 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவேன். சர்வதேச சமூகம் சொல்வது சரி, அமல்படுத்து பார்க்கலாம். நாங்கள் என்ன சொல்லுவோம்? எங்களுக்கு 13ஆம் திருத்தம் வேண்டாம், நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை என்ற சொல்றோம். முட்டாள்தான். ஆனபடியால்தான் நாங்கள் சொல்றோம், சரி நீ தான் அமல்படுத்துறேன்னு சொல்ற, அமல்படுத்தி காட்டு பார்ப்போம். ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு மாகாண போலீஸ் பிரிவை ஏற்படுத்தி பார்ப்போம். நாங்கள் சொல்லுகிறோம், இந்த 13ஆம் திருத்தம் தீர்வு நீதானே அந்த வாக்குறுதியை கொடுக்கிறாய், செய்து காட்டு. இதுதான் எங்களுடைய அணுகுமுறை. அது எங்களுக்கு தீர்வு அல்ல. ஆனால் இப்படியான வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு எங்களை சாட்டு போக்காக அரசாங்கம் காண்பிக்காமல் இருப்பதற்கு அரசாங்கம் எடுத்து எதிர்பார்க்கிறது. நான் 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமல்படுத்துவேன் என்று சொல்கிற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லும், இல்லை இல்லை நாங்களுக்கு 13ஆம் திருத்தம் வேண்டாம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. இலங்கை அரசாங்கம் என்று சொல்லும் சர்வதேச சமூகத்துக்கு இங்கே பாருங்க, நான் கொடுத்தாலும் அவங்க வேண்டாம் சொல்றாங்க.
அந்த அளவுக்கு முட்டாள்தனமாக நாங்கள் செயற்பட முடியாது. நாங்கள் என்ன சொல்றோம், சரி கொடுத்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றி பார்க்கலாம். நிறைவேற்ற மாட்டார்கள். மாகாண போலீஸ் பிரிவை ஏற்படுத்துவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிறைவேற்ற மாட்டார்கள். அந்த முதலாவது பகுதியை கூட நிறைவேற்ற மாட்டார்கள். நாங்கள் சர்வதேச சொல்லுவோம், நாங்கள் ஒத்துழைத்தோம். நீங்கள் என்ன ஒத்துழைக்க சொன்னீர்கள்? நாங்கள் ஒத்துழைத்தோம். தேர்தலிலே போட்டிவிட்டோம். மாகாண சபையில் சென்றோம். இலங்கை அரசாங்கம் தான் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. யாருடைய தப்பு? யாருடைய தவறு உண்டு? நாங்கள் தவறுகள் இருக்கிறோமா? இலங்கை அரசாங்கம் தவறுகள் இருக்கிறதா? அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றாவிட்டால் அவர்களை நிறைவேற்ற பண்ண வேண்டிய தார்மீக பொறுப்பு உலக நாடுகளுக்கு உண்டு, சர்வதேச சமூகத்துக்கு உண்டு, ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்துக்கு உண்டு என்று கேட்கக்கூடிய உரித்து எங்களுடையதாகும். ஆனால் நாங்கள் முட்டாள்தனமாக செயற்படுவோமாக இருந்தால் அதனை செயற்படுத்த முடியாது. நவநீதம் பிள்ளை அம்மையார் இலங்கை அரசாங்கத்தை சாடிவிட்டு போயிருக்கிறார். எங்கள் எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். ஆனால் இலங்கை அரசாங்கத்தை மட்டுமே சாடவில்லை. அவர் சொன்ன கருத்துக்களை அனைவரும் சற்று ஆழமாக வாசித்து படித்து அறிவது நல்லது. ஒரு சிலரையும் சாடிவிட்டு தான் போயிருக்கிறார். எங்களுடைய அணுகுமுறை எப்படியாக இருக்க வேண்டும்? எங்களுடைய அரசியல், எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஒரு நிபுணர் குழுவை நியமித்தார். 3 பேர் அடங்கிய நிபுணர் குழு. அவர்கள் விசாரித்து ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். நாங்கள் அந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டோம். 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையை உடனடியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அது செயற்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னோம். இன்றைக்கும் அதைத்தான் நாங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அது செயற்படுத்தப்பட வேண்டும். நீதியான, சுதந்திரமான, பக்கசார்பற்ற யுத்த குற்ற விசாரணைகள் நடைபெற வேண்டும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நடக்க வேண்டும். நாங்கள் நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். சர்வதேச விசாரணையாக இருக்க வேண்டும். ஒரு விசாரணை நடைபெற வேண்டுமாக இருந்தால் அந்த விசாரணை சுதந்திரமான விசாரணையாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கு மறுப்பு சொல்லக்கூடாது, மறுப்பு சொல்ல முடியாது. பக்கசார்பற்ற விசாரணையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்ல முடியாது, இல்ல இல்ல ஒரு பக்க சார்பாக இருக்கலாம் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. ஒரு நீதி விசாரணையாக இருந்தால் அது பக்க சார்பற்றதாக இருக்க வேண்டும். நாங்கள் சொல்லுகிறோம், இந்த இடத்திலே பக்க சார்பற்றதாக இருப்பதாக இருந்தால் அது சர்வதேச விசாரணையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த போரிலே ஒரு பக்கம் இலங்கை அரசாங்கம். ஆகவே இலங்கை அரசாங்கமே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற போது இலங்கை அரசாங்கம் அந்த விசாரணையை நடத்த முடியுமா? முடியாது. ஆகையினாலே நாங்கள் இருக்கிறோம், அது சர்வதேச விசாரணையாக இருக்க வேண்டும். பக்க சார்பற்ற விசாரணையாக இருப்பதாக இருந்தால் சர்வதேச விசாரணையாக இருக்க வேண்டும். ஒரு குத்துச்சண்டை போட்டி ஒன்று நடக்கிறது. குத்துச்சண்டைகளை உங்களுக்கு தெரியும், இடுப்புக்கு கீழே அடிக்க முடியாது, வெளுத்துக்கு கீழே அடிக்க முடியாது. அது குத்துச்சண்டை விதிமுறைகளுக்கு மாறானது. சண்டை முடிவடைந்தவுடன் ஒரு வீரன் சொல்கிறார், அவர் விதிமுறையை மீறினார், எனக்கு இடுப்பு பட்டிக்கு கீழே அடித்தார். மற்றவர் சொல்லுகிறார், அவரும் மீறினார், அவரும் எனக்கு இதுக்கு அடித்தார். விசாரணை நடக்கிறதா இருந்தால் எதனை விசாரிக்க வேண்டும்? இரண்டையும் தானே விசாரிக்க வேண்டும். யாராவது சொல்ல முடியுமா? இல்ல, அவர் சொன்ன குற்றச்சாட்டை மட்டும் விசாரிங்கள், மற்றவர் சொன்ன குற்றச்சாட்டை விசாரிக்க கூடாது. குற்றச்சாட்டு மட்டும்தான், குற்றச்சாட்டு மட்டும்தான். ஆனால் அணுகுமுறையிலே நாங்கள் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். இருபக்கமும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று நிபுணர் குழு சொல்லி இருக்கிறது. இருபக்கங்களையும் விசாரித்து பாருங்கள். 70,000 பேரை கொன்றது யார், 700 பேரை கொன்றது யார் என்பது தெரிய வரும். அல்லது 7 பேரை கொன்றது யார் என்று தெரிய வரும், அல்லது ஒருவரை கொண்டாதவர்கள் யார் என்று தெரிய வரும். நாங்கள் பார்க்கப்பட வேண்டும். எனக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு ஒருவர் சொன்னால் நான் என்ன சொல்ல வேண்டும்? அதை விசாரிக்க வேண்டாம், மூடி வரை இல்லை, விசாரித்துப்பா, என்னிலே குற்றம் இல்லை. இருபக்கமும் ஒருவர் குற்றத்தை சாட்டுகிறார்கள். நாங்கள் சொல்லுகிறோம், மக்கள் சார்பாக சொல்லுகிறோம், விசாரித்து பாருங்கள், இருபக்கத்தையும் விசாரித்து பாருங்கள். அதுதான் நியாயமான பக்க சார்பற்ற விசாரணையாக எப்பவுமே இருக்க முடியும். அதை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்ல வேண்டும். சர்வதேச சமூகம் எங்கள் மேலே சுட்டிக்காட்ட முடியாது, எங்கள் மேலே குறை காண முடியாது. நீங்கள் மக்கள் சார்பாக செயற்படவில்லை, நீங்கள் ஒரு பக்கமாக செயற்படுகிறீர்கள் எங்கள் மேலே குற்றம் சாட்டக்கூடாது. தமிழ் தேசிய கூட்டமைப்போடு அரசாங்கம் பேசி இனப்பிரச்சனைக்கு சரியான தீர்வு காண வேண்டும் என்று இன்றைக்கு உலக நாடுகள் அனைத்தும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு நியாயமான போக்கை கடைபிடிக்கிறது. ஆகையினாலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஏற்புடையதான எந்த தீர்வையும் உலக நாடுகள் சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளும் என்று வெளிப்படையாகவே சொல்லுகிறார்கள். அந்த நிலைப்பாடு வருவதற்கு காரணம் என்ன? அன்றைக்கு நவநீதப்பள்ளி அம்மையாரோடு நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போது ஐயா சம்பந்தன் இலங்கை அரசாங்கம் செய்கிற படு பாதகமான அட்டூழியங்கள் ஒவ்வொன்றையும் நிறைப்படுத்தி சொன்னார். இன்றைக்கு ராணுவம் செய்கிற கொடூரமான வேலைகள் எல்லாவற்றையும் நிறைப்படுத்தி சொன்னார். அதை சொல்லி இன்னொன்றையும் சொன்னார். இது எங்களுக்கு எதிராக மட்டும் செய்யவில்லை, இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராகவும் அரசாங்கம் இப்படியாக கட்டமைத்து விட்டிருக்கிறது. அவர்களுடைய பள்ளிவாசல்களை தாக்குகிறது, அவர்களுடைய பெண்களை தாக்குகிறது. அவர்களுக்கு இந்த நாட்டிலே சிறுபான்மை எண்ணிக்கையாக உள்ள ஒருவருமே இருக்கக்கூடாது என்ற பேரினவாத கொள்கையுடைய அரசாங்கம் இது என்பதை விளக்குவதற்காக அவர் அதையும் சொன்னார். அந்த அம்மையார் பதில் சொல்லுகிற போது அதை குறித்து காட்டினார். நீங்கள் உங்களை பற்றி மட்டும் சொல்லாமல் முஸ்லிம் சமூகத்திற்கு உழைக்கப்படுகிற தீமைகளை பற்றி சொன்னதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னார். அவர்களுக்கு எங்கள் பேரில் சில சந்தேகம் தொடர்ச்சியா இருந்துதான் இருக்கு. அந்த சந்தேகத்தை நாங்கள் போக்க வேண்டும். நாங்கள் நீதியாக நியாயமாக செயல்படுகிறோம், நாங்கள் மக்கள் சார்பாக செயல்படுகிறோம், நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் கேட்பது ஒன்றுமே சட்டவிரோதமானது இல்லை. உலக சட்டத்தின்படி உலக நியதியின்படி நாங்கள் ஒரு தேசிய இனம், எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு. ஐக்கிய நாடுகள் சாசனத்திலே முதலாவது முறையிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு. நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? நியாயமான கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம், நீதியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், நியாயமாக செயற்பட்டதை பெற்றுக் கொள்வோம். நாங்கள் அநீதியாக மூடி மறைத்து பக்கசார்பாக செயற்பட்டு எங்களுடைய காரியங்களை ஒருபோதும் சாதிக்க முடியாது. ஆகையினாலே எங்களுடைய அணுகுமுறை இன்றைக்கு இந்த மாறுபட்ட சூழ்நிலையிலே, மாறுபட்ட போராட்ட வடிவத்திலே எங்களுடைய அணுகுமுறை மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சர்வதேச சமூகத்தினுடைய இந்த 30 நாடுகள் அனைத்தும் இன்றைக்கு எங்களுக்கு ஆதரவாக வருகிற போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிற போது 2009ஆம் ஆண்டு இதே மனித உரிமை பேரவை 2009ஆம் ஆண்டு மே மாதம் ஒரு விசேட அமர்விலே போரை முடிவுக்கு கொண்டு வந்ததற்காக இலங்கை அரசாங்கத்தை பாராட்டிய ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இலங்கை அரசாங்கத்தை பாராட்டியது. ஆனால் 3-4 வருடங்களுக்குள்ளே தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றுகிற வண்ணமாக சர்வதேச சமூகத்துடைய ஆதரவு முற்றுமுழுதாக எங்கள் பக்கமாக வந்திருக்கிறது. சுதந்திரமான நீதியான பக்கசார்பற்ற யுத்த குற்ற விசாரணை வருகிற போது எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைக்கும். இத்தனை ஆண்டு காலமாக, இத்தனை தசாப்தங்களாக நாங்கள் செய்த அர்ப்பணங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அதிலே இருந்து எங்களுக்கு ஒரு முடிவு வேணும். அப்படியாக நாங்கள் செயற்படுகிற போது, பொறுப்பாக நாங்கள் செயற்படுகிற போது தமிழ் மக்கள் நீதியாக நியாயமாக செயற்படுகிறார்கள். அவர்களுக்குரிய அரசியல் உரிமையை இனிமேலும் மறக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டுக்குள்ளே சர்வதேச சமூகத்தை நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தியாக வேண்டும். எங்களுடைய மக்களுடைய ஆதரவு பெருவாரியாக அதற்கு இருக்க வேண்டும். ஆனபடினால்தான் இந்த தேர்தலிலேயும் கூட நாங்கள் பெருவாரியாக வெற்றியை பெற வேண்டும், பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் சொல்வதற்கெல்லாம் காரணம் அதுதான். ஏதோ 20 ஆசனங்களை பெற்று எடுத்துவிட்டு ஆட்சியை கைப்பற்றி விட்டோம் என்று சொன்னால் அது மாகாண சபை ஆட்சியை கைப்பற்றும். அதில் எங்களுக்கு ஒன்று எந்த விதமான அக்கறையும் கிடையாது. அதுவே எங்களுடைய நோக்கம். எங்களுடைய நோக்கம் அதை விட மேலானது, அதை விட பெரும் மேலானது. நாங்கள் எங்களுடைய அரசியல் அபிலாஷை, எங்களுடைய அடிப்படை உரித்தை பெறுவதற்கு இது ஒரு படிக்கெல்லாம் உபயோகிக்கிறோம். அங்கே செல்ல வேண்டுமாக இருந்தால் 36 ஆசனங்களிலே 30க்கு மேற்பட்ட ஆசனங்களை நாங்கள் பெற்றால்தான் தமிழ் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு இப்படியான அரசியல் நிலைப்பாட்டிற்கு ஜனநாயக முறையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இனிமேலும் மறுக்கப்பட முடியாது என்று நாங்கள் எழுந்து நின்று பேசக்கூடியதாகவும் சர்வதேச சமூகங்களுக்கு அப்படியான ஒரு தீர்வை பெற்றுத் தருவதற்கு தருவதிலிருந்து விலகி இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளும் நாங்கள் வரக்கூடியதாக இருக்கும். இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து பல பிள்ளைகளை விட ஆரம்பித்திருக்கும். தொடர்ச்சியாக அந்த பிள்ளைகளை விடுவார்கள். நாங்கள் அந்த பிள்ளைகளை இனிமேலும் விடக்கூடாது. நாங்கள் நிதானமாக சிந்தித்து எங்களுடைய இனத்தினுடையது என்று நாங்கள் பெருமையாக பேசிக் கொள்கிற புத்தி கூர்மையை பாதித்து நாங்கள் அடைய நினைக்கிற எங்களுடைய அரசியல் விடுதலையை பெறுவோம். அதற்காக இந்த தேர்தலையும் பயன்படுத்துவோம் என்று சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.